ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கிறோம். நான் அப்படியே இருக்கிறேன். அப்படியே இருக்கிறாங்களா? நானும் இப்போ அப்படியே தான் இருக்கிறேன். நீ எங்க அப்படியே இருக்கிற? ஆமா, இல்லையே, கொஞ்சம் குண்டாயிட்டோம். சரி, இது என்ன விளாக் சொல்லுங்க. ஈவினிங் விளாக், நைட் டின்னர் என்ன ரெடி பண்றோம்னு பார்க்க போறோம். ஈவினிங் விளாக்னு பார்த்தீங்கன்னா நிறைய வேலைங்களும் முடிச்சாச்சு, எடுக்கல. நம்ம வந்து கொஞ்சம் டின்னர் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சீக்கிரமாக முடிச்சிடலாம். நம்ம வீட்டில் என்ன செய்யலான்றதை போய் கிச்சனில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு ஹைப் பட்டன் ஒன்று வரும், நீங்கள் லைக் பண்ணோன்னா அதையும் கொஞ்சம் ஆன் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ கொஞ்சம் 4 பேருக்கு இன்னும் கொஞ்சம் ஷேர் ஆகும். ஹைப் பண்ண வீடியோன்னு அந்த இதுல ஒரு லிஸ்ட் இருக்கும். சோ அத பாக்குறப்போ நம்ம வீடியோவையும் பாப்பாங்கன்றதுக்காக அந்த ஹைப் பட்டன் எங்களுக்குலாம் வந்து ஒரு 100 வியூஸ் போறது எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்குது. ஓகே ஓகே, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால முன்ன பின்ன இருக்கலாம். நீங்க ரெகுலரா சப்போர்ட் பண்ற ஆளுங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஈவினிங் வேலைன்னு நிறைய வேலை செய்யறது பார்ப்போம்னு நினச்சிருப்பீங்க நீங்கள். ஆனால் இல்லை, எல்லாமே வந்து ஓரளவு முடிஞ்சிடுது. தண்ணி பிடிக்கிறது, தீவனம் போடுறது. ஆமாம், அதான் ரெகுலர் வேலை, அதான் ஈவினிங் வேலை. அப்புறமேட்டு பாப்பாவை போய் ஸ்கூல்லேருந்து கூப்பிடுறது, கூட்டிகிட்டு வந்து நம்மளுக்கு கிச்சனில் வேலை இருக்கும் இல்லையா, அந்த வேலைங்க தான். அது வந்து பாத்திரம் கழுவலை இன்னுமே பாருங்க. இன்னும் கொஞ்சம் பாத்திரம் பாக்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து சப்பாத்தி மாவு எப்பயோ பிசைஞ்சு வச்சுட்டேன். கல்லும் வச்சாச்சு போடுறதுக்கு. அதுக்கு குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. கொண்டக்கடலை குருமா, மூக்கடலை. ஒரு மாதிரி செய்வாங்க. ஆமாம், நல்லா இருக்கும். வெறும் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மட்டும் அரைச்சிட்டு அப்படியே மிக்சியில் அரைச்சிட்டு மறுபடி கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி கடலை வேக வச்சது. கடலை கூட வந்து உருளைக்கிழங்கு போடணும். உருளைக்கிழங்கு இன்னைக்கு உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வரல, அதனால வந்து வாங்கிட்டு வர்றதுக்குள்ள நீங்க ரெடி பண்ணது உங்க தப்பு. நான் வாங்கிட்டு வராமல வந்தேன். நான் 6:30 மணிக்கு வந்தேன். நீங்க அதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க. நான் என்ன பண்றது? சீக்கிரமா ரெடி பண்ணிட்டோம். மழை வருது, கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க இல்லையா, அதனால வந்துட்டு சரி சீக்கிரமா இதை அரைக்கிற வேலையை ஃபர்ஸ்ட் முடிச்சிடணும். இல்லைன்னா மிக்சி ஜார் இல்லைன்னா மிக்சி இல்லைன்னா வேலைக்கு ஆகுது இல்லை. அதனால இப்ப நம்ம அரைக்கி விட்டுருக்கணும். எதுக்கு மிக்சியை ரெடி பண்ணாங்கன்னு தெரியல. இப்போ வந்து கல் அடுப்புலையும் வச்சாச்சு, அது சூடாயிட்டு. அதனால நம்ம கடகன்னு சப்பாத்திய ஒரு டீ பிசைஞ்சு போடலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறமா சாப்பிடலாம் வாங்க. வீடியோ எடுக்கணுன்றதுக்காக சேலை மாற்றினாங்க. அடுத்த மாசத்துல இருந்து ஃபுல் டைமாக சேலையில் இருக்கணும். எப்படி இருக்க போகிறாங்க இங்க? டாஸ்க் முடிக்கணும்ல, முடிச்சு நான் வின் பண்ணணும். அந்த வீடியோ பார்க்காதவங்க போன வீடியோவை இந்த வீடியோ எண்டில் வைக்கிறேன். அந்த வீடியோ மறக்காம பாருங்க, சரியா? என்ன டாஸ்க்கு அப்படின்றதெல்லாம். டாஸ்க்கு 60 நாள் இருந்துருவியா? 90 நாள், 60 நாள் இல்ல, 90 நாள். நான் 3 மாசம் வீடியோ எடுக்கிறப்போ சேலை மாத்திட்டு வந்து எடுக்கிறதுனாலே கஷ்டமா இருக்கு. அது கொஞ்ச நேரம் இருக்க முடியல. ஃபுல் டைம் இருக்கிறேன். இருந்து காட்டுறேன். எப்படி சப்பாத்தி பிடிச்சி வச்சிருக்காங்க பாருங்க. அப்பதான் கரெக்டா அந்த மாவு சைஸ் தெரியும், இவ்வளவுதான் மாவு அப்படின்றது தெரியும். அதனால அது ஃபர்ஸ்ட் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு இப்படி கரெக்டா வரும். இப்பதான் வரும். இதுதான் எனக்கு அப்படிதான் வரும். ஹோட்டல் நடத்துற மாதிரி கரெக்டா சைஸுக்கு கொடுக்கணுன்றதுக்காக பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறீங்க. இது அந்த ரவுண்ட் கரெக்டா அந்த வெடிப்புலாம் வராது. அது இப்படிதான் சிறியா இருக்குது. இதெல்லாம் இந்த வருங்க இதெல்லாம் மாவு எடுத்து வச்சிருக்கேன். கரெக்டா இவ்வளவுதான் மாவு அப்படின்றதுக்கு. அதுக்கப்புறம் தேய்ச்சிட்டு இதோ உருண்டை பிடிச்சி வச்சு அப்புறம் தேய்க்கிறது கரெக்டா தேய்ச்சிருவோம். தேய்க்கும் போது எவ்வளவு ரவுண்டா தேய்க்கிறாங்கன்னு பார்ப்போம். ரவுண்டா வரும். அப்படி இப்படின்னு சப்பாத்தி தேய்ச்சி முடிச்சிட்டாங்க. ரவுண்டா வந்துட்டா? எங்க ரவுண்டா வந்துட்டீங்க? ரவுண்டா வரல. ரவுண்டா இருக்கு. ரவுண்டா இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் சொல்லு. அவங்க சப்பாத்தி தேய்ச்சிட்டாங்க, நான் சப்பாத்தி போட்டு முடிக்க போறேன். ஓகே, சப்பாத்தி வேலை முடிஞ்சுது. போட்டு அடுக்கியாச்சு. நிறைய இருக்கு பார்த்தீங்களா. ஆனால் இன்னைக்கு காலியாகலை. கொஞ்சமாக செஞ்ச அன்னைக்கெலாம் பத்தாது. டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும்.
கொஞ்சமா செய்யறது தான் எல்லாமே டேஸ்டா இருக்கும். அதிகமா வந்துச்சுன்னா டேஸ்ட் கம்மியாயிரும். டேஸ்ட் இன்னைக்கு நிறைய இருக்குது. ஆனா காலியாக காலையில என்ன தெரியுமா பண்ணுவோம், அதை பால் காய்ச்சி பாலில் சீனி போட்டு அதை இதில் ஊற்றி சாப்பிட்ருவோம். ஊற வச்சு சாப்பிட்ருவோம். காலி பண்ணிடுவோம், வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா? சரி, ஓகே, அவ்வளோதான். எங்கள் டின்னர் பார்த்துட்டிங்களா? ஓகே, சரி, நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் போயிட்டு சாப்பிட்டுட்டு என்ன சாப்பிட்டேன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அந்த லாஸ்ட் வீடியோ போய் பாருங்கள். நான் இதில் எண்ட் ஸ்க்ரீனில் வைக்கிறேன். அந்த வீடியோ மறக்காமல் போய் பாருங்கள். இன்னும் 3 நாள் தான் இருக்குது சேலஞ்சுக்கு. இன்னும் 3 days தான் இருக்குது. சப்போர்ட் பண்ணுங்க.